தமிழக அரசியல் தலைவர்களில் மிக முக்கியமானவராக கருதப்படும் தொல் திருமாவளவன் அவர்களோட பிறந்த நாள் தான் இன்னைக்கு. அவரோட பிறந்த நாள்ல அவர் பற்றிய ஒரு சில வீடியோக்கள் மட்டும்தான், காட்சிகள் மட்டும்தான் இந்த காணொலியில இருந்து நம்ம பார்க்க போறோம். பல்லவ தேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம். தொல் திருமாவளவன் தமிழக அரசியல் களத்துல, அரசியல் கட்சியில மிகவும் கலவர கட்சியாக காட்சியளிக்கப்படுகிற ஒரு கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து விசிகா நம்ம சொல்லலாம். அந்த விசிகாவில் நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மேடை பேச்சாளர்களும் பாத்தீங்கன்னா வன்முறை வந்து அந்த அளவுக்கு இருக்கும். அவர்களுடைய அந்த பேச்சு என்பது இரு சமூகத்துக்குள்ளான மிக பெரிய அளவுல ஒற்றுமையா இருக்கிறத வந்து சீர்குலைச்சு அது மூலியமா வந்து ரத்த ஆறு ஓடி அது மூலியமா வந்து பிழைப்பு ஓட்டுவதற்கான ஒரு கட்சியாக தான் தொடர்ச்சியா விசிகா வந்து செயல்பட்டுக்கிட்டு. அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக தமிழ் அரசியல் கட்சியில ஏதாவது ஒரு கட்சி மேல முதுகுல ஏறி ஒரு ஒட்டுண்ணி அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் வந்து விசிகா தான். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா நாங்க வந்து தனியாலாம் நிக்க முடியாது, நாங்க ஏதாவது ஒரு கூட்டணி கட்சியோட ஏதாவது ஒரு கட்சியோட முக்கியமான திராவிட கட்சியோட முதுகுல தான் நாங்க சவாரி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு பெனாத்தி கொண்டிருப்ப ஒரு கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா விசிகான்னு சொல்லலாம். சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஒரு காணொலி, திருமாவளவன் பேசிய ஒரு காணொலி, அதாவது தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் வந்து முதலமைச்சராக முடியாது அப்படிங்கிற ரீதியில வந்து ஒரு காணொலி வந்து பார்த்தோம். திருமாவளவன் வந்து பேசியிருப்பாரு. அவருக்கு இன்னும் தெரியாது, ஆந்திரா பக்கத்துல இருக்கிற ஆந்திராவில் கூட வந்து ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் வந்து முதலமைச்சராக இருக்காங்க, வெகஞ்சி இருக்காங்க, இன்னும் பல பேர் இருக்காங்க. எப்படி முதலமைச்சரானவங்க பல பேர் இருக்காங்க. தமிழக அரசுல நீங்க திமுக மேல வந்து ஒட்டு உண்ணி சவாரி செஞ்சுட்டு இருந்தா எப்படி ஒரு தலித் சமூகம் வந்து முதலமைச்சராக முடியும்? நீங்க ஜாதி கட்சின்னு சொல்ற பாமக கூட பாத்தீங்கன்னா தனக்கு கிடைத்த முதல் 2 மத்திய அமைச்சர் பதவிகள் வந்து தலித் சமூகத்துக்கு தான் கொடுத்துருக்கு. ஒண்ணு தலித் எழில்மலை, இன்னொருத்தர் வந்து பொன்னுசாமி அவர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விசிகாவோட வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா வெறும் கலவரம் 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 இது மட்டும்தாங்க. அது சம்மந்தப்பட்ட பல்வேறு கிளிப்ஸ் அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கும் பத்தி அதை துண்டு வந்து இந்த வீடியோல ஓட வர நீங்க பாருங்க. ஃபுல்லாவே வந்து கலவரம் மட்டும்தாங்க இருக்கும். அது மட்டும் இல்ல ஒவ்வொரு மேடையில இவங்க கட்சிக்காரங்க என் தலைவரே என்ன பேசுவாருன்னா, என்னுடைய கட்சிக்காரர்கள் மீது குறைஞ்சபட்சம் 10 வழக்காவது இருக்க வேண்டும் அப்படின்னு பேசிய ஒரு உத்தம தலைவன் தான் திருமாவளவன் அவர்கள். இது மாதிரி ஒரு தலைவர் வந்து எங்கேயும் பார்த்துக்க முடியாது. அது மட்டுமில்ல தன்னுடைய மேடை பேச்சை மிகவும் அருவருக்கத்தக்க வகையில பேசுற ஒரு அரசியல் கட்சி தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் திருமாவளவன் அவர்கள் தான். ஒரு மேடையில பெண்களை பற்றி மாற்று சமூக பெண்களை பற்றி அவ்வளவு கீழ்த்தரமா பேசியிருப்பாரு. சரக்கு இருக்கு, மிடுக்கு இருக்கு, அதனாலதான் பொண்ணுங்க எங்களை தேடி வராளுங்க. இது மாதிரின்னு பேசிய ஒரு உன்னதமான தலைவருக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். எப்படி ஒரு உன்னதமான தலைவருக்கு தான் ஒரு பிறந்த நாள். இவர மாதிரியான ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து தமிழக அரசியல் தேடி எடுத்தாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான உத்தமமான தலைவர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம திமுக தன்னை எவ்வளவுதான் கேவலப்படுத்தினாலும் சரி, தொடர்ச்சியா திமுக முதுகிலேயே தன்னோட வெற்றிக்காக, தன்னோட கட்சியோட வெற்றிக்காக தொடர்ச்சியா திமுக முதுகிலேயே வந்து சவால் செஞ்சுட்டு இருப்பாரு. தலித் மக்களுக்கு வந்து எங்கேயாவது ஏதாவது ஒரு அக்கிரமம் நடந்தா அதை எதிர்த்து ஒரு சிறு குரல் கூட கொடுக்க மாட்டாரு. வேங்க வெயில் சம்பவத்துல ஆரம்பிச்சு பல்வேறு சம்பவங்கள் நம்ம சொல்லலாம். இப்படி பல்வேறு சம்பவங்கள் நம்ம சொல்லலாம். தொடர்ச்சியாக பட்டியலின மக்களுக்கு வந்து ஒரு நன்மையும் பார்த்தா விசிகாவில் கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, பட்டியலின மக்களால 2 எம்பிகள் மட்டும்தான் விசிகாவுக்கு, அதாவது அவருடைய கட்சிக்கு மட்டும்தான் அந்த நன்மை. வேற யாருக்குமே எந்த ஒரு நன்மையும் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலித் மக்களுக்காக நாங்க வந்து கட்சி நடத்தலாம் சொல்லிக்கொண்டு விசிகா இது வரைக்கும் பார்த்து தலித் மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை ஏதாவது செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா ஒரு நன்மையும் இதற்கும் செய்யல. இவர்கள் சதா தலித் மக்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்லப்படக்கூடிய பாமக கூட பாத்தீங்கன்னா 2 தலித்துகளுக்கு வந்து மத்திய அமைச்சர் கொடுத்து பல்வேறு நல்லதை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த தாம்பரத்துல அயோத்திதாச பண்டிதரோட பெயரை வந்து தேசிய சித்த மருத்துவமனைக்கு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த SC/ST இடஒதுக்கீடு வந்து மத்தியில மருத்துவ தேர்வுல 22.5% இடஒதுக்கீடு அமல்படுத்தியது பாமக. தன்னோட கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்காங்க பத்தியா, அவங்கள வந்து எப்பவுமே ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயிலாவை உருவாக்கியது பாமக தான். ஆனா பாமக வந்து தலித் மக்களுக்கு எதிரான ஒரு கட்சின்னு சொல்லிட்டு உருவகப்படுத்தி வச்சிருக்காரு திருமாவளவன். திராவிட கட்சிகள் அவர் கொடுத்த ஒரு சின்ன ஒரு வேலைன்னு பார்த்தா இதுவும் ஒண்ணு. எப்பவுமே வந்து இந்த தலித் மக்கள் எப்பவுமே வன்னியர்களுக்கு எதிரானவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி
ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்காகவே ஒருத்தர் வளர்க்குறாங்கன்னா, சோறு போட்டு வளர்க்குறாங்கன்னா அது விசிகாவும் திருமாவளவன் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு உத்தமருக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். அவருக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் மக்களே.